சகோதரிகளே, இன்னும் நம்ம கிறிஸ்துக்குள்ள அதிகமாய் வளர்ந்து சபையை நல்ல இன்னும் ஆவிக்குரிய சபையாக நம்ம மாற்றிக்கொண்டு என்ன பண்ண மறுரூபம் அடையிறதுக்காக என்ன பண்ணோம், ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஆந்திராவுக்கு தொடர்ந்து ஊழியத்துக்கு போகும்போது அங்கே ஒன்று பார்த்தேன்னா, ஆந்திராவில் மிகப்பெரிய எழுப்புதல் வந்துருக்கு. நானே பார்த்துறேன். ஆந்திராவில் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 50% ஜனங்கள் ரட்சிப்புல வந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் கிராமத்தில் சபை இல்லாத அநேக கிராமங்கள் கிடையாது. நான் பார்க்குறேன். நான் போகிற இடத்துலலாம் பார்த்தேன்னா ஒரு பெரிய எழுப்புதல். ஆனால் நான் ஆந்திராவில் பார்க்குறேன், சகோதரிகள் தான் அதிகமாக எழும்புறாங்க. யார் எழும்புறாங்க? சகோதரிங்க தான். எங்கே பார்த்தாலும் சகோதரிங்க. எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு 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 மலையில் நான் தங்கியிருந்தேன். சொல்லிட்டு வார்த்தை கலந்து போகலாம். ஒரு மலையில் நான் தங்கியிருக்கும் போது, அந்த மலையில் தான் சர்ச். ஆந்திராவில் அதிகமாக மலைங்களில் சர்ச் இருக்கும். அந்த மலையில் சர்ச் இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு ஒரு முதிர் வயதான அம்மா தான் அந்த கிராமத்தையே ரட்சிக்கப்பட வச்சாங்க. அந்த மலையில் ஒரு சிலுவையை நட்டு அந்த மலையில் அவங்க ஜபத்தை ஆரம்பித்து அந்த கிராமமே அந்த அம்மா மூலியமாக தான் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, அப்போ என்ன பண்ணா, உங்களை குறித்து ஒவ்வொரு குறித்தும் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே உங்களுக்கு கர்த்தர், நீங்கள் எப்போல்லாம் எப்போ ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, அப்போ எப்போ அபிஷேகம் பண்ணுங்க, அப்பயே கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுத்துருப்பார், தாழ்ந்துகளை கொடுத்துருப்பார். வரங்களை தாழ்ந்துகளை பயன்படுத்தி நம்ம ஆத்துமாக்கள் என்ன பண்ண சம்பாதித்து சபையை நம்ம நிரப்பணும். நிரப்பி இப்போ சொன்னா போல ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் வைக்கணும். இப்போ வீட்டில் கூடுகை வைக்கிறீங்களா, புதங்கம்மானா என்ன பண்ண, ஒரு வீட்டில் ஜப கூட்டம் கூப்பிடணும். நீங்கள் ஊழியக்காரர்களை என்ன பண்ணணும்னா அதிகமாக என்ன பண்ணா தூங்க விடுறது. ஐயாலாம் நீங்கள் தூங்க விடுறது. அப்போ என்ன பண்ணா வாரம் வாரம் உங்கள் வீட்டில் ஒரு ஜப கூட்டம் வைக்கணும். ஏன் தினம் ஒரு வாரத்தில் கூட ஒரு வீட்டில் ஜப கூட்டம் போது ஒரு ஐக்கியமாக எல்லாம் கூடி ஜெபிக்க 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 நிறைய அற்புதங்கள் நடக்கும். கடைசி நாட்களில் தேவன் உங்களை நல்லா எழுப்பி சபை என்ன பண்ணுற வலுப்படுத்துவரா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு விசுவாசியும் சீசராக்கணும். அதுதான் உங்க பாஸ்டருடைய நோக்கமே. அவர் உங்களை விசுவாசியை வச்சு விரும்புறாரு, சீசராக்க தான் விரும்புறாரு. அப்ப நீங்க சீசராக்கனா கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டதை பெற்றுக்கொண்டதை என்ன பண்ண பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது நீங்க என்ன பண்ண சீசராக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தலைப்புல நம்ம பேசுறோம், சர்வ வியாபி. ஏசப்பாவுடைய நாமங்கள் ஒரு நாமம், என்ன நாமம் தெரியுமா? சர்வ வியாபி. இப்ப இந்த சர்வ வியாபி எப்படி இருக்கிறார்? இந்த சர்வ வியாபியை நான் எப்படி பார்க்க முடியும்? இவர் காணக்கூடாத தெய்வம். யாரே காணக்கூடாத தெய்வம் காணும்படி வந்தார். அவர் காணும்படி எப்படி வந்தார்? அவர் மனுஷனுடைய ரூபத்துல வந்தார். ஓகேவா? இது வரைக்கும் யாரும் தேவனை முழுமையா வேதத்துல தேவனை பிரதிஷ்டமா பார்த்தவங்க யாருமே கிடையாது. ஏன்னா பார்த்தவங்க எல்லாமே மரிச்சு போயிடுவாங்க. நல்லா புரியுதா? சர்வ வியாபி எப்படி இருப்பார்? சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ லோகத்தின் தெய்வன் எப்படி இருப்பார்? நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப சர்வ வியாபினா அந்த பரம்பொருள் எங்கும் இருக்கிறான்னு சொல்லுது. எங்குமே இருக்கிறாராம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்டோடு போயிருங்க. உங்க கைகளை, 2 கைகளை கொஞ்சம் உரசுங்க பார்க்கலாம். 2 கைகளை உரசுங்கம்மா. ஒரு சூடு வருது இல்லையா? உங்களை தொட்டா ஒரு குளிர்ச்சி வருது இல்லையா? இந்த காத்து பார்த்து ஒரு குளிர்ச்சி இருக்குதா? இந்த தொட்ட உடனே ஒரு சூடு வருது இல்லையா? அப்ப சூடு இல்லைன்னா என்ன ஆகும்? சூடு இல்லைன்னா மறிச்சு போயிடுவாங்க. நல்லா கேட்டா, சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா உடம்பு என்ன பண்ண, பிரேதம் எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. இப்ப சூடை யார் உண்டாக்குறா? சர்வ வியாபி. எனக்குள்ளே நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்குள்ளே உயிரை உண்டாக்கிறவர், என் உயிரா இருக்கிறவர் என் சர்வ வியாபி. நல்லா புரிஞ்சுனா, அவர் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கட்டும், ரட்சிக்கப்படவனா இருக்கட்டும், அவன் துன்மார்க்கனா இருக்கட்டும், நீதிமானா இருக்கட்டும், ஆனா அவனுக்குள்ளே உயிர் வருது இல்லையா? அந்த உயிரை ஓட செய்கிறவர், அந்த உயிரை ஏற்க செய்கிறவர், அந்த உயிரை ஜீவிக்க செய்கிறவர், அந்த உயிரை பார்க்க செய்கிறவர், பேச செய்கிறவர், உன்னை காண செய்கிறவர், உணர செய்கிறவர், சாப்பிட வைக்கிறவர், உணர்ச்சியை கொடுக்கிறவர், எல்லாமே சர்வ வியாபி. அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வர வர என்ன பண்ணோம், சத்தியத்துக்குள்ள ஆழமா போயிடணும். எப்படி பண்ண? ஆழமா போயிடணும். நல்லா புரிஞ்சுக்க சகோதரிகளே, பைபிள் 3 விஷயம் தான் குறிப்பிடுது. என்னதுன்னா, 1 வாக்கு தத்துவம், 2வது தீர்க்க தரிசனம், 3வது கட்டளை. புதிய ஏற்பாடு கட்டளை. புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிறவன் கட்டளைக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் அந்த கட்டளையை கொடுக்குறான்னா, அது கிருபையின் பிரமாணத்துக்குள்ள இருக்குது. அதனால அந்த கட்டளையை கொடுக்குற. அப்போ இந்த பிரபஞ்சம் உருவாகுது என்றால் அது சர்வ வியாபி. நீ பார்க்கிற கோல் சர்வ வியாபி, சூரியன் சர்வ வியாபி, காற்று சர்வ வியாபி. நீ பார்க்கிறது எல்லாம், கண்ணுல தெம்பறது எல்லாம், அது ஊர்வன பரப்பன எல்லாமே சர்வ வியாபி. சர்வ வியாபி ஒருவேளை ஏங்கல்னா எல்லாம் தொப்பு தொப்பு தொப்பு. சர்வ வியாபி ஏங்கல்னா தொப்பு தொப்பு. ஏன்னா அங்கதான் ராக்காலம் இல்லை. என்ன இல்ல? சர்வ வியாபி தூங்க மாட்டாரு, சர்வ வியாபி சாப்பிட மாட்டாரு,
சர்வ வியாபி என்ன பண்ணுவார்? கோபப்படுவார். நீதிமான் அவர் பாவிகளை சினங்கொள்கிற தேவன் தான், கோபப்படுவார். ஆனா சர்வ வியாபி இரக்கமுள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவனால் தான் நான் ஏங்குகிறேன். நான் ஏங்குறதுனால தான் எனக்குள்ளே சர்வ வியாபி இருக்கிறார். நான் ஏங்க ஏங்க அவருடைய ஆற்றல், உயிராற்றலை நான் பெற்றுக்கொள்கிறேன். அவர் உயிராற்றல் எனக்குள்ள இருக்கும்போது தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன். நான் தூங்குறேன், ஆனா காலையில எப்படி நான் எழுந்துப்பேன்னு எனக்கு நிலை இல்லை. ஆனாலும் காலையில தேவன் என்னை ஏங்க செய்கிறார் என்றால் அந்த சர்வ வியாபியுடைய உயிராற்றல், அந்த வல்லமை, அந்த அக்கினி, அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறதுனால தான் என்னை தேவன் உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வசனத்தை எடுத்துங்க. சங்கீதம் 115:16 வாசி. 115:16 ஒருத்தர் வாசி. பாருங்க, வானங்கள் கர்த்தருடையது, பூமியோ பாருங்க மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். நல்லா புரிஞ்சுங்க. வானம் கர்த்தருடையது, பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். மனுபுத்திரன் பூமியை ஆளுகை செய்யும்படியாய் மனுபுத்திரன் பூமியில் உள்ள எல்லா பலனையும் அவன் பெற்றுக்கொள்ளணும். அதான் சர்வ வியாபி மனுஷனுக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா. பாருங்க, மலை யாருது? மலை யாருது? கர்த்தருடையது, அது மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். ஆறு யாருது? கர்த்தருடையது, மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். தண்ணீர் எல்லாமே கொடுத்தாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றதா? சட்டங்கள் நம்ம போடுறோம். நம்ம சட்டத்தை போட்டு என்ன பண்றோம்? மண்ணை அளவாடுக்கும் போது மண்ணை அதிகமா வாரிடுறோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுயா? எல்லாமே நம்மளுதான். நீ தான் ஆளுகை செய்யற. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல உருவாகல. இங்க பாத்துமா சகோதரிகளே, நீங்க முதல்ல உருவாகல. முதல்ல உருவாக்கப்பட்டதெல்லாம் நம்ம தான் ஆளுகை செய்யறோம். நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சிருஷ்டிக்கப்படல, நான் உருவாக்கப்பட்டேன். நான் சிருஷ்டிக்கப்பட்டேனா இல்ல, நான் உருவாக்கப்பட்டதுனால சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் நான் ஆளுகை செய்யறேன். ஏன் நான் சிருஷ்டிக்கப்பட்டதை ஆளுகை செய்யறேன்னா, சிருஷ்டிப்புக்குள்ள இருக்கிற தேவன் உயிராற்றலை அதிகமா எனக்குள்ள கொடுத்ததுனாலே, என்னை இந்த பூமியில அவருடைய சாயலாய் படைத்தனாலே, அவருடைய ரூபமா இருக்கிறதுனால அந்த சர்வ வியாபி என்னை சகலத்தையும் ஆள அதிகாரியா வைத்திருக்கிறார். நான் சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறேன். நான் ஆளுகை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கும் போதுதான் அந்த சர்வ வியாபியை பத்தி உனக்கு தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, பறவைகள் உண்டாகினாரு, புல் செடிகள்லாம் உண்டாகணும், மரம் இதெல்லாம் உண்டாகணும், எல்லாம் உண்டாச்சு. ஜாதி தண்டன் ஜாதி படி உண்டாச்சு. ஆனா மனுஷனை உண்டாகணும்னு சொன்னாரா? இல்ல. ஏன் சொன்ன? தன்னுடைய சாயலா, தன்னுடைய ரூபமாய் உருவாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, ஏன் இந்த மனிதனை அவர் படைத்தார்னா, நல்லா புரிஞ்சுக்க. ஒரு கூட்டம் தேவ தூதர்கள் தள்ளப்பட்டாங்க. அந்த தேவ தூதர்களுக்கு தள்ளப்பட்ட தேவ தூதர் பிசாசா மாறினா, ஆனா அவர் நினைச்சிருந்தா ஒரு இன்னொரு கூட்டத்தை தேவ தூதரை உருவாக்கலாம் இல்லையா? உருவாக்க முடியாத என்ன? அவர் சொன்னார், கல்லிலே அப்பம் வர வைக்க முடியுமா? இல்லையா? முடியும் இல்லையா? உருவாக்க முடியும். ஏன்னா அந்த தேவ தூதர்களுக்கு இணையா, ஏன்னா அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனாலே என்னுடைய சாயலாகிய, என்னுடைய மக்களை, என்னுடைய ரூபமாகிய, என்னுடைய வியாபியா இருக்கிற இந்த ஜனத்தை நான் அந்த பகுதி என்ன பண்ண, தேவ தூதனுக்கு ஒப்பாய் அவங்களை மாற்றுவேன். நல்லா புரிஞ்சுங்களா? உன்னுடைய துதியில தான் பிரியப்படுறாராம். கோடான கோடி பேர் துதிக்கிற தேவதூர துதியில அவர் பிரியப்படலையா? அவர் பாவியாகிய இந்த மனுஷனத்திலே, நீச்சகமான இந்த மனுஷனத்திலே, துதியே சரியா சொல்ல துடியாத இந்த மனுஷனத்திலே நீ துதிக்கும் போது அவர் ரொம்பவும் பிரியப்படுற. ஏன்னா உனக்குள்ளே அவர் நிலைத்திருக்கிறார், உனக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார், உனக்குள்ளே அவர் உயிராற்றா இருக்கிறார். அவர் உனக்குள்ளே வெளிப்பட்டு உன்னுடைய ரூபத்தில் அவர் ரூபம் கலந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வம் அவளது. எங்க அப்பா தான் வானம், எங்க அப்பா தான் நட்சத்திரங்கள், பால்வெளி மண்டலம் எங்க அப்பா தான், நட்சத்திரங்கள் எங்க அப்பா தான், எல்லாம் எங்க அப்பா பார்க்க முடியும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, தூணிலே இருப்பாங்க, துருமிலே இருப்பார். அதான் வியாபி. உண்மைதான். தூணிலே இருப்பார், அவரு துருமிலே இருப்பார். உனக்குள்ளே இருப்பார், உன் சத்துருக்குள்ளே இருப்பார். உனக்குள்ளே இருப்பாரு, உன் சத்துருக்குள்ளே இருப்பார். உன் நன்மையும் அவர் தான் செய்வார், தீமையும் உன்னதான் என்ன பண்றார், நன்மைக்குள்ள தீமையை வைப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வியாபியை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வியாபி சகலத்தையும் தன்னுடைய கரத்திலே வைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை மிகவும் பெரியதான வல்லமை. அவருக்கு முன்பதாக ஒன்றும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட அன்பு சகோதரனே, சகோதரிகளே, நம்மவும் கவலைப்படுறோம், வேதனைப்படுறோம், சோதனை போடுறோம், எல்லாம் போடுறோம். அல்லேலூயா. எல்லாம் இருக்குது. அப்ப எனக்குள்ள அந்த வியாபி இருக்கிறாரு, என்ன பாதுகாப்பார்னா நிச்சயமா
இங்க கீரம் எத்தனை பேரும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. என்ன மட்டும் ஐயா எல்லாமே சொல்றோம். இந்த சபைக்குள்ள நம்ம 2024 நிறைய பேர் மரிச்சு போயிருக்கு. நிறைய பேர் மரிச்சு போயிருக்கு. நீ நினைக்கிற நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா பலவானா இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படி அல்ல, அவர் நம்மேல் வைத்த கிருபையை விளங்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பாருங்கப்பா, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை நிறுத்தி வாசிங்க. உலகத்தையும் அவை யாவற்றையும் உண்டாக்கின, உலகத்தையும் யாவற்றையும் உண்டாக்கின. நல்லா புரிஞ்சுக்க. எல்லாம் இன்னைக்கு அநேகர் சொல்றான், இவர் உருவாக்குனாரா இந்த உலகத்தை? நீங்க புறஜாதி சொல்ல, இவர் உருவாக்குனார் இந்த உலகத்தை, இவர் சிருஷ்டித்தார் அந்த உலகத்தை, இவர் படைச்சாரா? இவர் யாரு? இயேசு யாரு? இவர் வெள்ளைக்காரன் தெய்வம் தானே. இயேசு யாரு? என்ன, அவர் யூதருடைய கடவுள் தானே. எல்லாம் சொல்றான். எல்லாம் என்ன சொல்றான்? எல்லாம் முஸ்லீம் பார்த்தா அப்படி சொல்லுவான், எல்லா இந்து சகோதரர் பார்த்தா எல்லாம் சொல்லுவான். சில கிறிஸ்துவ கூட சொல்றான் பரிசுத்த ஆவி இல்லன்னுவான். தெரியுதா? இன்னைக்கு எவ்வளவு உபதேசங்கள் வந்து, சகோதரிகளே எவ்வளவு உபதேசங்கள் வந்து. ஆனா தேவன் சொல்ற பாரு, உனக்குள்ளே அவர் ஆலயமா இருக்கிறாரா. உனக்குள்ளே அந்த சர்வ வியாபி என்ன பண்ணா, உனக்குள்ளே இருந்த உன் உயிராற்றலுக்குள்ளே அவர் ஆளுகை செய்து உன்னை சிந்திக்க வைத்து உன்னை பேச வைக்கிற வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்க, அதை படிப்பா பாருங்க. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கபடியார் கைகளினால கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் செய்ய மாட்டார். அடுத்தது பாருங்க, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் பாருங்க, தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷன் கைகளால் பாருங்க பணிவிடை கொள்ள மாட்டார். சகோதரியே, சர்வ வியாபிக்கு நீ கோயில் கட்ட முடியாது. எப்படி வானத்துக்கும் பூமிக்கும் பெரிய கோயில் கட்ட முடியுமா? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், நல்லா பாத்துங்க. ஆனா அந்த சர்வ வியாபி சொல்றார், மனிதனுடைய கைவெளியில செய்த எந்த ஆலயத்திலும் அவர் என்ன பண்ண மாட்டாரா, வாசம் செய்ய மாட்டார். நீங்க என்ன திருப்பி கேட்கலாம், அப்ப ஆலயத்துக்கு வரணும், ஓய்வு நாள் ஆலயத்துக்கு. அவர் உன்னையே ஆலயமாய் மாற்றி, நல்லா புரிஞ்சுக்க, உன்னையே ஆலயமாய் மாற்றிட்டாரு. சர்வ வியாபி அப்படிதான், உன்னையே ஆலயமாய் மாற்றி நீ துதிக்கிற பத்தியா, ஒன்று சேர்ந்து துதிக்கிற பத்தியா, அதுக்குத்தான் ஆலயம். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்றாரு, அப்ப அடுத்த வாரத்துல சர்ச்சுக்கு வரணும் அப்படி அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அல்லேலூயா. ஆலயம் ரொம்ப முக்கியம், சபை ரொம்ப முக்கியம். அது என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, எனக்கு நீ எப்படியாப்பட்ட கோயிலை கட்டுவ? இப்போ 200 கோடியில 300 கோடியில சர்ச்சு கட்டுறாங்களா இல்லையாமா? 200 கோடியில 300 கோடியில சர்ச்சு கட்டுறாங்க. தெரியுதா? நீ பார்க்கும்போது சிஎஸ்ஏ ஆர்சிலாம் பார்க்கும்போது வானம் அதில் கோபுரம் கட்டுவாங்க. தெரியுதா? வானம் அவரும் கோபுரம் கட்டுவாங்க. ஆனா அதுவே புளிய மரத்துல கீழே 4 புடவை அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஆராதனை செய்வோம். அங்க போனீங்கன்னா கேன்சர் குணமாகும். அங்க போன கேன்சர் குணமாகுமா? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? பெரிய கோயில் கட்டுறாங்க பத்தியா, பெரிய கோயில் கட்டினாங்க, தேவன் என்ன பண்ணுவாரு, வாசம் செய்ய மாட்டார். அல்லேலூயா. 1000 பேர் ஒரு விசுவாசியை கொடுத்தாங்க, ஒரு சபைக்கு 1000 பேர் விசுவாசி கொடுக்குறாங்க, 2000 பேர் விசுவாசிக்கிறான்னு வச்சுக்க. அந்த 2000 பேர்ல உனக்கு தெரியாது, அந்த 2000 பேர்ல நீ பாடுறியா, பிரசங்கம் பண்றியா, இல்ல துதிக்கிறா தெரியாது. ஆனா 60-100 பேருக்குள்ள ஒரு விசுவாசம் ஒரு சபைக்குதுன்னு வச்சுக்க, அந்த இடத்துல நீ நல்ல ஆவிக்குரிய வீதியில் நல்லா வளருவ. அல்லேலூயா. அதான் உண்மை. அல்லேலூயா. சில கூட கேட்பாங்க, போதர் கூட கேட்பாங்க, எனக்கு எத்தனை 1000 சபை, எத்தனை உண்மை தானே அது, எனக்கு ஆத்மா வேணும் கேட்கறது உண்மைதான். ஆனா தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்க. தேவன் என்ன பண்ணுவாரு, ஒரு மனிதனை குறித்து ஒரு திட்டம் வச்சு, சர்வ வியாபிக்கு திட்டம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை ஏன் கொடுக்குறாரா, அந்த குறிப்பிட்ட ஜனங்களை சத்தியத்துக்குள்ள வளைத்து, அந்த குறிப்பிட்ட ஜனங்களை சீசராக்கி, அந்த குறிப்பிட்ட ஜனங்கள் மூலமாய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க, நான் போக போதுதான் பாக்குறேன். அல்லேலூயா. நான் எல்லா ஊழியக்காரையும் சொல்ல, அல்லேலூயா, போகிற நிறைய பேர் பெரிய பெரிய கட்டளெல்லாம் கட்டுவாங்க, பெரிய பெரிய
பாட்டெல்லாம் கட்டிப்பாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றார், நான் வாசம் செய்கிற சரீரமாகிய உன்னுடைய சபை எனக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. நல்லா புரியுதா? நம்முடைய சபையாகிய இந்த சரீரம், சர்வ வியாபியுடைய சரீரமாகிய இந்த சரீரம், இந்த சபையை தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்கிறப்பட்ட நேரத்தில் நம்ம நோக்கி இருக்கிறோம். அதை சேர்ந்து அதுக்காக நம்ம கூடி ஜெபிக்கிறோம் இல்லையா, அந்த இடம் தான் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் ஒண்ணு என்ன சொல்லுனா, நான் எவ்வளவு பெரிய தேவனை இம்தூண்டு அடக்கியிருக்கிறேன், எவ்வளவு பெரிய தேவனை என் இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிற. அல்லேலூயா. அந்த வசனம் இன்னும் அதை தெளிவா சொல்ல, அவர் வானத்துக்கு பூமிக்கு பெரிய தேவனா இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவர் பாதபடி. அவ்வளோ பெரிய தேவனை நான் சர்ச்சுக்குள்ள அடக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ, நான் கோவிலுக்குள்ள அடக்க முடியாது. ஆனா அவரை என் இருதயத்துக்குள்ள அடக்க முடியும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த சர்வ வியாபி எனக்குள்ள வாசம் செய்கிறார். என்னை அவர் என்னுடைய சரீரத்தை அவருடைய சரீரமாய் பாவித்து, அவருடைய ரூபத்தை என்னுடைய ரூபமாய் பாவித்து, என்னையே அவர் ஆலயமாய் மாற்றிருக்கிறார். நான் தான் அந்த சர்வ வியாபியுடைய ஆலயம். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா வந்தாரு, பாயாசம் குடிச்சாரு, திராட்சை ரசம் சாப்பிட்டாரு. ஏறி நான் சொல்றேன். அல்லேலூயா. நான் படைச்சதை சாப்பிட்டு போனாரு. அப்படிலாம் யார் சொன்னாலும் என்ன பண்ண கூடாது? என்ன சொன்னது? ஏத்துக்க கூடாதுமா. டிவில சொன்னா ஏத்துப்பீங்க, இங்க சொன்னா நீங்க என்ன பண்ண காசுங்க. அல்லேலூயா. ஒரு முகங்குது கிறிஸ்தவங்களுக்கு, தெரியுமா? இங்க பாரு, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு முகங்குது. அந்த முகம் எப்படின்னா, ஸ்கூட்டியில வர பாஸ்டர் பார்த்தா ஒரு மாதிரி இப்படி, விசுவாசிங்கள கோட்டு சூட்டு போட்டு வந்து டைய போட்டுன்னு வந்தா அப்படி, ரசமே இருக்காது. வார்த்தை சொன்னதே சொல்லி கிடக்கும். சிலதுக்கு தெரியும். பார்த்தேன் இந்த யூடியூப்லாம் பார்த்து நிறைய பிரசங்கெல்லாம் பார்க்குறேன். நான் பார்ப்பேன். பார்த்தா ஒன்றுமே இருக்காது, சரக்கே இருக்காது. உனக்கு குத்த டேலண்ட் கூட இருக்காது. உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் பாருங்க, உங்களை நீங்கள் சோதித்து பாருங்க. உங்களை கர்த்தர் பயன்படுத்துறது போல நீங்கள் அமிக்கி வச்சிருங்க. சர்வ வியாபியுடைய வல்லமை நீங்கள் அமிக்கி வச்சிருங்க. தாளந்து அமிக்கி வச்சு உங்களை கொண்டு அசக்கிற போல மற்றவங்களை அசக்கவே முடியாது. அல்லேலூயா. சொன்னதே சொல்ல பந்தா, எல்லாமே பந்தா. என்ன பண்ண பந்தா சொல்லி பந்தா என்ன பண்ண. இன்னைக்கு அநேக ஊழியங்கள் இன்னைக்கு ரெவரண்ட் ஆயிட்டாங்க, இன்னைக்கு பிஷப் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரை நல்லா கேட்டு சகோதரிகளே, ஊழியக்காரரை எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் சொல்லிடுறேன் கேட்டுங்க. அல்லேலூயா. தன்னை ஊழியக்காரனை மறைச்சு தேவன் வெளிப்படணும். தேவனை மறைச்சு ஊழியக்காரன் வெளிப்படக்கூடாது. நான் சொல்றது புரியுதா உனக்கு? உன்னை மறைத்து கொண்டு தேவன் உனக்கிலிருந்தே வெளிப்பட வேண்டும். சர்வ வியாபி. நீ மறைத்து கொண்டு தேவன் என்ன பண்றது? உன்னை நீ மறைச்சிக்கணும். அப்ப தேவன் வெளிப்படுவார். நீ தேவனுக்கு முன்பதாக உன்னை நிறுத்தி கொண்டு பின்னாடி தேவனை சொன்னா தேவன் வெளிப்படுவாரா? வெளிப்படுவாரா? வெளிப்பட மாட்டார். அப்ப கிறிஸ்துவ எங்க போகுதுன்னா, கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனமே, உனக்குள்ள இருக்கிற தேவனை நீ அனல் மூட்டி எழுப்ப. உனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை அனல் மூட்டி. அதான் பவுல் சொல்றாரு, நீங்க உனக்குள்ள கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களை அனல் மூட்டுங்கள், அபிஷேகங்களை அனல் மூட்டுங்கள். சர்வ வியாபியுடைய அனல். சர்வ வியாபினா நெருப்பு, அனலா இருக்கிறார். அனல் என்பது உயிரை குறிக்கிறது. இந்த உயிர் அனல் எப்படின்னா, அது உலகம் ஃபுல்லா வியாக்குலமா இருக்கிறது. அல்லேலூயா. எங்க என்ன குளிச்சிருக்கும், உஷ்ணம் இல்லாம இருக்க உஷ்ணம் இல்லாம இருக்கு. அந்த உயிர் ஆற்றலை ஏத்தனா சர்வ வியாபி. அப்போ நீங்க என்ன பண்ணா, உங்களுடைய சரீரமே பெரிய ஆலயமாய் மாத்தணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அதுல 26 அதுல 26 பாருங்க. மனுஷ ஜாதியாகிய சகல ஜனங்களையும் பாருங்க ஒரே ரத்தத்துல உண்டாக்கின. நல்லா கேட்டுக்கோ. உனக்கு குரூப் வேற இருக்கலாம். எந்த O பாசிட்டிவ், B பாசிட்டிவ், A பாசிட்டிவ் எல்லாம் இருக்கிறான். அவர் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் மனுஷ ஜாதியை, அவன் என்னென்ன ஜாதியா இருக்கலாம் தெரியுதா? அவன் உன்னை விட சிகப்பா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், உன்னை விட அழகா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அழகானவன். நீங்க வாயில வருவே இல்லையே. அல்லேலூயா. ஆமா சொல்லுமா, ஆமை சொல்லுமா. நான் அழகானவன். நான் அழகானவருக்கு தானே என் மேல ரொம்ப ஆசையா இருக்காரு அவரு. அல்லேலூயா. என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் என்ன பண்ணார்னா, தேவன் ஒரு மனிதன் மேல அதிகமா ஆசை வச்சிட்டார். ஒரு மனுஷன் மேல தான் உருவாக்கின, தன்னுடைய சரீரமாய சாயலை உருவாக்கின மனிதனத்துல ஆசை அதிகம். படிப்பா அந்த வசனத்தை படி தெரியுமா? பாருங்க, மனுஷ ஜாதி எப்போதும் ஒரே ரத்தம், ஒரே ரத்தம்.
இப்ப ரத்தம் எப்படி உண்டாயிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தம் எப்படி உண்டாயிச்சு சொல்லுங்க போலாம். ரத்தம் உண்டான்னு தெரியாதுல்ல. இப்ப மனுஷனை படைக்கிறாரு. மனுஷனை படைச்ச உடனே களிமண்ணான மனுஷன் சர்வ வியாபி மனுஷனை படைக்கிறார். தன்னுடைய சாயலா படைக்கிறாரு. படைச்ச உடனே அவனுக்கு எங்கெங்க சரீர அவயங்கள்லாம் வச்சுட்டாரு. முன்னே செட் பண்ணிட்டாரு. இப்ப ரத்தம் வரணுமே. ரத்தம் எப்படி வரும்? உயிர் இருந்தா ரத்தம் வரும். நான் சொல்றது ஒரு முதல் ஒரு மனிதனை உருவாக்குறாரு. இப்ப செத்த பேர் இருக்கிற ரத்தம் வர மாடு ஆடுலாம் அர்த்தம் உடனே ரத்தம் வருது. மனுஷன் கூட அர்த்தம் ரத்தம் வருது. ஓகேவா? அது ரத்தம். அதை விட்டு நான் சொல்றது ஒரு முழு மனிதனை உருவாக்குறாரு. முழு மனிதனை உருவாக்கும் போது அவனுக்குள்ள ரத்தம் வரணுமே. ஏன்னா ரத்தத்துல தான் உயிர் இருக்கு. நல்லா புரியுங்க. ரத்தத்துல தான் உயிர் இருக்கு. அப்ப அந்த ரத்தம் உருவாக்கணும் இல்லையா? இந்த ரத்தம் உருவாக அவர் முதல்ல என்ன செய்யற? நல்லா புரியுதா? அவன் நாசியில ஊதுறாரு. நாசியில ஊதுனவனு என்ன எனக்கு தெரியுமா? நாசில இருந்து அவருடைய ஜீவனுள்ள காத்து அவர் மூக்குல போத. யார்? மனுஷன். முதல் மனுஷனுடைய மூக்குல போக ஒண்ணும் அந்த சரீரத்துக்குள்ள உயிர் உண்டாகும். ரத்தம் உண்டாச்சு. கரணத்தை போன உயிர். அந்த சர்வ வியாபி. அந்த தலைப்பு குதிரை வியாபி. அவர் எங்க இருக்கிறார்? உயிராற்றல். அவர் தான் உயிர். அவர் தான் உயிர். என் உயிர் எங்க இருக்குதுன்னா இயேசு இருக்குது. உயிர் ரத்தத்தில் தான் இருக்குது. அந்த ரத்தத்தை உருவாக்குனர் யாரு? இயேசு. அந்த ரத்தத்துக்கு குரு வச்சோம் யாரு? மனுஷன். இந்த ரத்தம் ஒத்துக்காதுன்னு சொல்றது யாரு? மனுஷன். அல்லேலூயா. எல்லாம் ஒரே ரத்தம். எல்லா மனுஷ ஜாதியும் ஒரே ரத்தம். ஆனா மிருகத்துக்கு வேற ரத்தம். மிருக ஜீவத்துக்கு அது ஒத்துக்காது. மச்சிகளுடைய ரத்தங்கள் வேறு. பறவைகள் விட்ட ரத்தங்கள் வேறு. பறவைகளுடைய ரத்தங்கள் சிருஷ்டிப்பில உருவாகுது. ஆனா மனுஷனுடைய ரத்தம் உருவாக்கப்பட்டது ஒன்றும் அவர் இல்லாமல் உருவாக்கப்படல. அல்லேலூயா. உன்னுடைய ரத்தமோ இயேசுடைய ரத்தமோ ஒண்ணு. உன்னுடைய குருப்போ இயேசுடைய குருப்போ ஒண்ணு. நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால தான் உன் ரத்தத்தை மீட்க அவர் ரத்தத்தை கொடுத்தார். உன் ரத்தத்தை சுத்திகரிக்க அவர் ரத்தத்தை சிந்தினார். கரங்களை தட்டுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் யாரால செய்ய முடியும்னா சர்வ வியாபியால செய்ய முடியும். சர்வ வியாபி எனக்குள்ளே நிலைத்திருக்கிறார். அவர் ரத்தமே எனக்குள்ளே என்ன பண்ணுது? என்னை உயிரை ஏங்க செய்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 79:6 வாசிங்க. சங்கீதம் 79:6. உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உம்மது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யத்தின் மேலும் உக்கிரத்தை ஊற்றுவீரே. சர்வ வியாபி. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் 26 முஸ்லிம் கண்ட்ரி. எத்தனை கண்ட்ரி? 26 முஸ்லிம் கண்ட்ரி. எனக்கு தெரிஞ்சு அல்ல பெரிய நாடு. அல்லேலூயா. அவர்கள் யாரும் இயேசுவை ஏத்துக்க மாட்டாங்க. யூதர்கள் இயேசு ஏத்துக்கிறாங்களா சகோதரி? யூதர்கள் இயேசு ஏத்துக்கிறாங்களா? யூதர் வைகால் ரட்சிப்பு. நல்லா கேட்டுக்கோ. யூதர் வையா ரட்சிப்பு. புறஜாதிய நம்ம மேல் தான் ஊற்றப்பட்டது அபிஷேகம். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. உன் மேலே என் மேல இருக்கிற அபிஷேகம் விலை கொடுத்தாலும் என்ன பண்ண மீட்க முடியாது. எந்த பிசாசால அபிஷேகத்தை திருட முடியாது. அபிஷேகத்தை பிசாசால திருட முடியுமா? முடியாது. ஆனா நீ சர்வ வியாபிக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பிசாசால திருடவே முடியும். ஒரு ஊழியக்காரனை கூட விசுவாசியை கூட எப்படி வேணாலும் தீக்கலாம் பிசாசு. அவன் அபிஷேகத்தை தொடவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அபிஷேகம் முகங்களை முறிக்கும். அபிஷேகம் நாமா முகங்களை முறிக்கும். சர்வ வியாபி நம்மளுக்கு அடுத்து என்ன கூட தெரியுமா? அபிஷேகம். அபிஷேகம் என்ற பெருமழையை, அபிஷேகம் என்ற பின்மாரியை, அபிஷேகம் என்ற வல்லமையை, அபிஷேகம் என்ற கண்டித்து உணர்த்துகிற ஆவியை நமக்குள்ளே கொடுக்கிறார். அந்த ஆவி ஜீவனாகிறது. அந்த ஆவி நம்மளை என்ன பண்ணு? தேவனை அறிய வைக்கிறது. அந்த ஆவி நம்மளை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறது. அந்த ஆவி நம்மளுக்குள்ள அக்னியா இருக்கிறது. அந்த ஆவி தேவனிடத்தில் நம்மை கொண்டு செல்கிறது. அல்லேலூயா. இதுதான் சர்வ வியாபி. சர்வ வியாபி. அல்லேலூயா. நல்லா போகணும். நான் 3 தலைப்பு வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு தலைப்பு தான். நித்திய தயாபரர், ஏக சக்கராதிபதி. அல்லேலூயா. எனக்கு கொடுக்குற டைம் அப்படிதான். இது ஃபுல்லா பண்ண முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு என்ன திட்டம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு எடுப்பா. யாக்கோபு 1:15 வாசிங்க. யாக்கோபு 1:15. இன்னும் சர்வ வியாபியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னும் 4-3 வசனம் தான். யாக்கோபு 1:15 வாசி. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும்
பரத்திலிருந்து உண்டாக்கி பாருங்க, ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருதான், இறங்கி வருதா. இங்க பாருங்க, ஜோதி யாருக்கிறாரு? ஆபிரகாமி சங்கதிக்கு கை கொடுத்தா. எனக்குள்ள இருக்கிற அந்த வியாபி, சர்வ வியாபி எனக்குள்ள இருக்கிற. அப்ப ஜோதிகளின் பிதாவா இருக்கிறாரா? எப்படி இருக்கிற? ஜோதிகளின் பிதாவை நான் தரித்துக் கொள்கிறேன். ஜோதிகளின் பிதாவை வல்லமை எனக்குள்ள இருக்குதா? எனக்குள்ள இருள் இருக்கலாமா? எனக்குள்ள அந்தகாரம் இருக்கலாமா? எனக்குள்ள பாவம் இருக்கலாமா? எனக்குள்ள இச்சை இருக்கலாமா? எனக்குள்ள பொறாமை இருக்கலாமா? எனக்குள்ள கோபம் இருக்கலாமா? எனக்குள்ள எரிச்சல் இருக்கலாமா? சொல்லுங்கம்மா. மூச்சே வராது, பேச்சே வராது. அல்லேலூயா. ஏன்? இப்ப சர்வ வியாபி இல்ல. இத சொன்ன சர்வ வியாபி இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேறொரு வியாபி இப்ப வியாபித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஜோதிகளின் பிதா, பிதா எப்படி இருக்கிறாரா? ஜோதிகளின் பிதா. அப்போ அந்த ஜோதிகளின் பிதாவை நான் பார்க்க முடியாது, ஆனால் நான் அவரை தரித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி அவருக்குள்ள தரித்துக் கொண்டினார்? அவர் எனக்குள்ளே ஜீவனா இருக்கிறார், எனக்குள்ளே வார்த்தையா இருக்கிறார், எனக்குள்ளே வல்லமையா எனக்குள்ளே நிலைத்திருக்கிறார், என்னை ஏங்க வைக்கிறாரே அவர்தான் ஜோதிகளின் பிதாவாகிய சர்வ வியாபி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சர்வ வியாபி எப்படி இருக்கானா, அவரே ஜோதியா இருக்கார், எங்கும் பரம்பொருள் நிறைந்திருக்கார். எங்க நிறைந்திருக்கார்? இப்ப நான் சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது, ஆக்சிஜன் உள்ள வருது. அப்ப ஆக்சிஜனுக்குள்ள என்ன இருக்கிறார்னா சர்வ வியாபி இருக்கிறார். ஆனா கார்பன் டை ஆக்சைடு கூட அவருக்குள்ள இருக்க சர்வ வியாபி இருக்கு. ஏன்னா அது மரம் சுவாசிக்குது. அல்லேலூயா. பாருங்க, தொடக்கம் அவரே, முடிவும் அவர். நீ கவலையே படக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் கவலையே படாது. ஏன்னா என்ன தொடங்கினவர் அவர், என்னை முடிக்க போவதும் அவர், எனக்கு உண்டானது அவர், எனக்குள்ள அவர். கரங்களை தட்டுங்க போகலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வசனம் தான் ஏன் சொல்லி தரேன்னா, சும்மா ஒரு வசனம் சொல்லி சில நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. நான் கூட ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லிட்டு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு போனா வசனத்தை கிடைக்காம பஞ்ச காலம் வரும். அப்போ வசனம் தெரியணும். அப்போ நான் அதனால தான் ஒரு 5 வசனம் 10 வசனம் சொல்றோம். அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, நீங்க இவ்வளவு வசனம் சொல்றீங்களே, வசனம் தான் சொல்லணும், உலக கதை ஊர் கதை எனக்கு சொல்ல தெரியாது. அல்லேலூயா. வசனத்தை தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. சொல்றவங்க தப்பு செய்யல, சுட்டி காட்டணும். வியாபி எப்படி இருப்பாருன்னு சொன்னா, அவர் தலை எப்படி இருக்கும், அவர் இருதயம் இருக்கும், அவர் மார்பகம் எப்படி இருக்கும், அவர் கால் எப்படி இருக்கும், அவர் சரீரம் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு வசனத்துக்கும் ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்க. ஆமேன் சொல்லுமா. உண்மையா வசனம் உயிர் உள்ளது. வசனம் 3 ஒன்றாய் ஜொலிப்பவர், 3 ஒன்றாய் அவர் வார்த்தையா இருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்த வார்த்தை அவர் சகலமும் அவர் மூலமாய் ஒன்றாயிற்று. அத சர்வ வியாபி அவர் மூலமா. அப்ப பாருங்க, ஜோதினா என் இயேசுவே ஜோதியா இருக்கிறார். என் இயேசு எனக்குள்ளே ஜோதியா இருக்கிறார். எனக்குள்ள இருளும் அந்தகாரம் இல்லை. நான் அவரை நேசிக்கிறதுனாலே, அவர் என்னை நேசிக்கிறதுனாலே எனக்குள்ள அவர் வல்லமை தரித்துக் கொள்கிறேன். நான் தான் ஜோதிகளின் பிதாவின் ரூபமா இருக்கிறேன். நான் தான் ஜோதிகள் பிதாவா இருக்கிறேன். அவரிடத்தில் யாதொரு மாசும் இல்லை, என்னிடத்தில் யாதொரு மாசும் இல்லை. அவரிடத்தில் வரங்கள் கடந்து வருது. அந்த வரங்களை நான் வாங்கி கொள்ள தவிக்கிறேன். வரங்களை பெற்றுக்கொள்ள தவிக்கிறீங்களா இல்லையா? வரங்கள் இருக்கா? வரங்க என்ன செய்ய? உங்களுக்கு என்னென்ன தாளந்து குத்துற சொல்லு பார்க்கலாம். சொல்லு பார்க்கலாம், என்னென்ன தாளந்துக்குது சொல்லுங்க. என்ன தாளந்து? பாடுறது ஒரு தாளந்து, பிரசங்கம் பண்றது உனக்கு ஒரு தாளந்து தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வரங்க எதனா கிரியை செய்தா, இந்த வரங்கள் ஆவிக்குரிய வரங்களே தெரியாமல் பெந்தகோஸ்து சபை இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வரங்களே உங்களுக்கு ஒரு கேடகமா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. நீ ஜெபித்தனா வியாதி மறையணும்,
நீ ஜெபித்தனா பிசாசு ஓடணும். நீ ஜெபிக்கும் போது அந்தரங்க கட்டுகள் எல்லாம் உடையணும். உன்னை பார்த்து என்ன பண்ணா பிசாசு அலறணும். பிசாசு அலறதில்ல, நீ பார்த்து தான் அவனை வளர்ற. உலகத்திலேயே பிசாசுக்கு பயப்படுற ஒரு கூட்டம் இருக்குன்னா அது எந்த கூட்டம் நீங்களே சொல்லிட்டு போகலாம். நம்ம தான் நம்ம எதுக்கத்தாலும் பிசாசு என்ன சோதிச்சான், பிசாசு என்ன பண்ணிட்டான், பிசாசு என்ன பண்ணிட்டான், நாசி பண்ணிட்டான், பிசாசு பண்ணிட்டான், பிசாசு மேலேயே போடுறது. என்னது நம்மளுக்குள்ள இருக்கிற வல்லமை நம்ம அனல் மூட்டல என்ன பண்ணா, நான் தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. பிசாசு எதிர்த்து நிற்கிற பலன் எனக்கு வேண்டும், அல்லேலூயா. பாகாலை எதிர்த்து நிற்கிற பலன் எனக்குள்ள வேண்டும், அல்லேலூயா. எலியா ஜெபித்தவன் என்ன வந்து அக்கினி வந்தது, பாகாலுடைய எல்லா இதுல பண்ணுங்க சங்காரம் பண்ணினான், அல்லேலூயா. பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணா சங்காரம் பண்ணினான், அல்லேலூயா. உன்னால ஏன் சங்காரம் பண்ண முடியல, அல்லேலூயா. உங்கையில சர்வ வியாபி இல்ல, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாரு, 1 யோவான் 5:5 வாசிப்பா. 1 யோவான் 1:5 வாசி. 1 யோவான் பாருங்க. அடுத்த சகோதரன் கேட்டுக்கோ. அவர் மனிதன் கைவேலை செய்கிற ஆலயத்தில் வாசம் செய்யாம உனக்குள்ள வாசம் செய்யறான்னு சொல்றேன். அவரு உங்க பணிவிட கொள்ள மாட்டாரு. உங்க வந்து சோறுலாம் துண்ண மாட்டாரு. ஏசப்பா எனக்கு சோறு சாப்பிட்டாரு, ஏசப்பா பாயசம் குடிச்சாரு, இப்படி சொல்லி காணிக்க வாங்கி பெரிய கூட்டம், அது ஒரு சுத்தம். அதெல்லாம் நீங்க முட்டாள்தமா. ஆனா தான் நீங்க பாருங்க, சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் உங்களுக்கு விடுதலை. சத்தியம் உங்களுக்கு ரொம்ப தெரியும். சத்தியம் படிக்கணும், பைபிள் படிக்கணும். தினம் யாரெல்லாம் பைபிள் படிக்கிறீங்க? தினம் பைபிள் படிக்கணும். பைபிள் வந்து சும்மா அப்படி படிச்சிடக்கூடாது. நீங்க பைபிள் படிக்கும்போது முன் வசனம் பின் வசனத்தை தியானிச்சு படிக்கணும். நல்லா தியானிச்சு 10 வசனம் பார்த்தா தியானிக்கணும். உங்களை அப்பதான் என்ன பண்ண முடியுது, இந்த பெரிய ஒரு கும்பல் இருக்குது, என்ன பண்ண எல்லாம் மாயவித்தெல்லாம் காட்டுற ஒரு கும்பல் வரும். இதுக்கப்புறம் வரும் சபையை துண்டாக்கும், சபையை துண்டாக்கும். இன்னைக்கு யாரு என்ன பண்ண, சபையை துண்டாக்கி எத்தனை பேர், சபையை துண்டாக்கி எத்தனை பேர் ஒரு கூட்டம் வரும். நீங்க உங்க சபை பாஸ்டரையும் சபை போதகரையும் கேட்காம எந்த வேலையும் செய்யக்கூடாது. என்ன பாருங்க பார்க்கலாம், என்ன பாருங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? உன்னுடைய மெய்ப்பனிடத்தில் உன் ஆத்துமாவை கேட்பார். உன் மெய்ப்பனிடத்தில் தான் தேவன் கேட்பார். உனக்கு மெய்ப்பன் உண்டு என்றால் அந்த மெய்ப்பனுடைய ஆலோசனை நீங்க கேட்கணும். யாரெல்லாம் நாங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நான் எங்க மெய்ப்பனிடத்தில் நாங்கள் ஆலோசனை கேட்கணும் சொல்லு பார்க்கலாம். சொல்லுமா? இனிமே இல்லை. நான் கல்யாணம் ஆயிட்டு இருங்க, நான் கல்யாணம் ஆயிட்டு அனிமன் போகிறோம். அனிமன் தான், உண்மையாக அனிமன் தான் போகிறோம். நான் ஃப்ளைட்டில் புக் பண்ணிட்டேன். சொல்கிறேன், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க சொல்கிறேன், அல்லேலூயா. வரப்பெல்லாம் ஒரு கடினமாக பண்ணிட்டேன், அல்லேலூயா. அப்போ நானும் மனைவியும் போகிறோம். போகும்போது நாங்கள் சும்மா ரொம்ப தூரம்லாம் போகல, சும்மா ஊட்டி மதுரைக்கு தான், ஊட்டி அதுக்கு தான் ஃப்ளைட் போக முடியும், அதுக்கு தான் போனோம். அதில் ஒரு அப்புறம் எங்கள் பாஸ்டர்களை சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நான் ஜெபித்து சொல்கிறேன், நீ அப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணார், நான் ஜெபம் பண்ணிட்டு சரி நீங்கள் சந்தோஷமாக, எனக்கு அப்பா அம்மா இறந்துட்டு போய் தான் கல்யாணம் ஆச்சு. எங்கள் பாஸ்டர் தான் அப்பாவாக இருந்து எங்கள் பாஸ்டர் அம்மா தான் என்ன பண்ண தாய் தகப்பனா இருந்து கல்யாணம் பண்ணாங்க. நான் இன்னைக்கு கூட சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர் காலில் தான் நான் விழுந்துக்கிறேன். எங்கள் அப்பா கால் இல்லை, எங்கள் அம்மா இல்லாமல் எங்கள் பாஸ்டர் காலில் தான் விழுந்தேன், பாஸ்டர் அம்மா காலில் தான் விழுந்தேன். அப்போ சொல்லி வச்சுட்டு அவர் சொன்னார், நாங்கள் 2 பேரும் என் மனைவி நானும் அனிமனுக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டோம், அல்லேலூயா. அது ஒரு காலம், அப்போ நல்ல பணம் இருந்த காலம், ஓகேவா. அது ஒரு செழிப்பான காலம். அப்போ தேவனை அறியாத காலம்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அப்படி இப்படி அப்புறம் வந்து அவர் என்னையும் பார்த்து சொன்னார், சாட்சி சொன்னார். 2 பிள்ளைகள் வந்து விமானத்தில் போயிட்டு அனிமன் போயிட்டு வந்தால் கூட அவங்களுக்காக நான் காத்திருந்து இரவு முழுதும் நான் ஜெபித்தேன் அப்படின்னா. கைத்தட்டு. அப்போ என்ன பண்ண, உங்கள் மெய்ப்பெண்கள் என்ன கேட்கணும், உங்கள் மெய்ப்பெண்கள் என்ன கேட்கணும், உங்கள் மெய்ப்பெண்களை நீங்கள் ஆலோசனை கேட்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உட்காந்து ஜெபிப்பாங்க, கணவன் மனைவி ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், பாதுகாப்பு. ஏன் அப்படி சொன்னா, ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கலாம். இப்போ நான் போகும்போது நானும் எங்கள் மனைவி பலவீனம் தான், பலவீனமான பாடம், சரீர பாண்டத்தில் போனோம், ஓகேவா. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்ன பண்ணாரு, எங்களுடைய சரீர பாண்டத்தில் நாங்கள் ஜெபிக்க மாட்டோன்னு தெரியும். அனிமன் போனவங்க ஜெபிப்பாங்களா? ஜெபிக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர் ஆவிக்குரிய தகப்பன் ஜெபிக்கிறார் இல்லையா. ஏன் சொல்ல, என்னுடைய பிள்ளைகள் போயிருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்களை நீங்கள் பாதுகாத்தணும். அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன், அல்லேலூயா. இல்லை இது கூட சொல்லியிருக்க மாட்டேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனே, உங்கள் மெய்ப்பனை நீங்கள் நேசிங்க, உங்கள் மெய்ப்பனை நீங்கள் நேசிங்க. உங்கள் மெய்ப்பன், உனக்கு கொடுக்கப்பட்ட மெய்ப்பனுடைய எல்லா, உன்னை கடிந்து கொண்டா கூட நீங்கள் மனம் துந்து ஏந்து, நீங்கள் கடிந்து கொண்டா கூட என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. படிப்பா அந்த 1 யோவான் படிப்பா, 1:5 படிப்பா. தேவன் ஒளியா இருக்கிறார், பிறகு அவர் இருளே இல்லையா. தேவன் ஒளியா இருக்க, சர்வ வியாபி ஒளியா இருக்கு. நான் சொல்றேன், சர்வ வியாபி அக்கினியா இருக்கிறாரு, அவர் ஜோதியா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு. ஒளி பிரகாசிக்கும், ஜோதி எரியும். ஜோதி வந்து அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
அது ஒரு மாதிரி பிரகாசிக்கும். ஆனா ஒளி எப்படி தெரியுமா? பட்டு லைட் போட்ட இருட்டாகுது, பட்டுன்னு போட்ட என்ன ஆயிடும்? வெளிச்சம் உடனே வரும். அப்போ நம்ம கையில இருள் இருக்கலாமா சகோதரிகளே? சகோதரனே, சகோதரிகளே, உங்களை தான் பிசாசு அதிகமா பயன்படுத்துறான். உங்களை தான் தேவன் அதிகமா பயன்படுத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களை தான் தேவன் அதிகமா பயன்படுத்துறாரு. உங்களை தான் அதிகமா பிசாசு தொடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஸ்டெடியா இருந்தீனா உன் கொம்பு உயரும். நீ ஸ்டெடியா இருந்தானா உன் கணவர் உயர்வார். அல்லேலூயா. நீ ஜெபிக்க நிறுஞ்ச நீ முழங்கால நீ முடங்கினானா உன் சத்துரு விழுந்து போவது உன் கண்ணே காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சர்வ வியாபி. அவரிடத்தில் என்ன இல்ல? இருள் இல்ல. அவர் ஒளியா இருக்கிறார், அக்னியா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார், பிரசன்னமா இருக்கிறார். கொஞ்ச நேரம் பாடினாங்க சகோதரி. தேவ பிரசன்னம், பிரசன்னம். அவர் சர்வ வியாபிய பிரசன்னம். சர்வ வியாபிய பிரசன்னம் உங்களுக்குள்ள காலையில இருக்கா? காலையில உங்க தேவ பிரசன்னத்தை உணர்றீங்களா? இல்ல. அல்லேலூயா. 4, 5, 6, 8 மணி நேரம் ஜெபம். இந்த 21 நாள் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றேன்? 8 மணி நேரம் ஜெபம். காலைல 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்து முடிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் பசி எடுக்கும். காலையில கொஞ்சம் சாப்பிட திரும்ப உட்காருவேன். திரும்ப 1 மணிக்கு ஜெபத்தை முடிப்பேன். திரும்ப என்ன பண்ண ஜெபத்தை ஆரம்பிப்பேன். ஏன் சொல்றேன்னா ஜெபம் பண்ண 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 காரியம் வெளிப்படும். உன் ஊழியத்தின் காரியம் வெளிப்படும். உன் வாழ்க்கையின் காரியம் வெளிப்படும். உன் சத்துருவினுடைய காரியத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். சர்வ வியாபி உனக்குள்ளே நிற்பார். சர்வ வியாபி உனக்கு முன்பதாக செல்வார். சர்வ வியாபி உனக்கு ஆயத்தப்படுத்துவார். சர்வ வியாபி உன்னை போஷிப்பார். சர்வ வியாபி உடைய பிரசன்னம் உன்னை மூடும் போது உன் சத்துரு விழுந்து போவதை நீ பாப்பாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் ஒளியா இருக்கிறார். நான் ஒளியின் பிள்ளை, என்னிடத்தில் இருள் இல்லைன்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. எரேமியா 31:25 வாசிப்பா. எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். சர்வ வியாபி. நல்லா கேளுங்க. சர்வ வியாபி என்ன செய்யறாருன்னா, சர்வ வியாபி என்பது இயேசு தான். ஆனா அவர் நாமங்களை வைத்து பிரசங்கம் பண்றேன். தெரியுதா? சர்வ வியாபின்னு எங்கன்னா கடையில இருக்குன்னு சொல்ற போற. அல்லேலூயா. பாருங்க என்னன்னா, அவர் விடாய்த்த ஆத்துமா, நொந்து போன ஆத்துமா, கவலை விட்ட ஆத்துமா, வியாதி உள்ள ஆத்துமா, தோய்ந்து போன ஆத்துமா, நடக்க முடியாத ஆத்துமா, நாளைக்கே போயிடும் நினைக்கிற ஆத்துமா. அல்லேலூயா. இந்த ஆத்துமாக்களை என்ன செய்யறாரம்பா? படிப்பா. இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்க, இந்த ஆத்துமாவை நிரப்பி, இந்த ஆத்துமாவை உயிர்மீச்சு அடைய செய்து, இந்த ஆத்துமாவுக்குள்ள அவர் வல்லமை அனுப்பி இந்த ஆத்துமாவை நடக்க வைக்கிறார், ஓட வைக்கிறார், சிந்திக்க வைக்கிறார். அந்த ஆத்துமாவை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை என் சகோதரிகளே, இன்னும் நான் கிறிஸ்துவுக்குள்ள பலப்படல, இன்னும் என் வாழ்க்கை நிறைய நொந்து போகிறேன், இன்னும் என் வாழ்க்கை நான் என்ன பண்றேன்? துக்கமா இருக்கிறேன், கவலையா இருக்கிறேன், வேதனையா இருக்கிறேன், எனக்கு போராட்டங்கள் உண்டு, என் போராட்டங்கள் இன்னும் தீரலன்னு சொல்ல சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அந்த சர்வ வியாபி சொல்றார், விடாய்த்து போனவன் ஆத்துமா, நொந்து போனவன் ஆத்துமா, உன்னை யாரை கேட்பார் இருக்கிற இந்த ஆத்துமாவே நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய ஆவியினால நிரப்பி அதிலே உயிர் வர வைத்து உன்னை பலவானாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. இதான் சர்வ வியாபி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. இயேசுவோடு தொடங்கணும், இயேசுவோடு முடியணும். என்ன பண்ணுமா? இயேசுவோடு தொடங்கணும், இயேசுவோடு முடியணும். நான் நம்புவது கர்த்தரால் வரணும், நான் இருப்பது தேவ கிருபைன்னு சொல்லணும். கர்த்தருடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிடுச்சு. நான் என்ன பண்றேன்? அந்த பிரமாணம் என்னை விடுதலை ஆகிடுச்சு. அல்லேலூயா. கட்டளை என்னை விடுதலை ஆகிடுச்சு. அவருடைய பிரமாணத்தை நான் தரித்துக் கொண்டதினாலே நான் நீதியின் பிள்ளையா இருக்கிறேன், நான் ஒளியின் பிள்ளையா இருக்கிறேன். சர்வ வியாபி எனக்குள்ள இருக்கிறனாலே, அவர் ஜோதியா எனக்குள்ள என்ன பண்ணாரு? ஜோதியா இருக்கிறனாலே நான் உலகத்துக்கு என்ன பண்ண? பிரகாசிக்கிறேன். அல்லேலூயா. இருள் என்னில் இல்லாத போது, இருள் என்னை ஒருபோதும் என் குடும்பத்தையும் எனக்கு சார்ந்த ஒன்றையும் இருளின் ஆதிக்கத்தை கை வைக்க முடியாது. ஏன்னா சர்வ வியாபி எனக்குள்ளே யுத்தம் செய்வார். எனக்கு முன்பதாக என் சத்துருடைய சேனையை அவர் அதமாக்குற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே 35 வாசிப்பா. அதிலே 35 எரேமியா வாசி. அதிலே 35. சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ராவ் வெளிச்சத்துக்காகவும்
கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் பாருங்க, சேனைகளின் கர்த்தர் உள்ள ஞாபகம் சர்வ வியாபி. சமுத்திரத்தை குலுக்குவார். சமுத்திரத்தை சுனாமி அவர் சொல்லாம வராது. அவர் சொல்றாரு யோபுல, கடலுக்கு நான் ஒரு எல்லையை வைத்திருக்கிறேன். இந்த அலைகள் என்ன பண்ணாதான் புரண்டு வராது. ஆனா உக்கிர கோபம் வரும், சர்வ வியாபிய கோபம் பண்றது. இவங்க என்ன நினைக்கிறாங்களா சில பேர், இப்ப இயேசு வரும்போது வா மகளே வா மகளேன்னு கூப்பிடுறது தான். அல்லேலூயா. நீ இயேசு அப்படி மட்டும்தான் பார்க்கணும் இல்லை. அல்லேலூயா. அவர் சர்வ வியாபி. நியாயாதிபதியா பார்த்து பாரு. நியாயாதிபதியா வரும்போது, அவர் வெள்ளை சிங்காசனத்தில் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியா வரும்போது உன் குற்றங்களை சொல்வாரா சொல்ல மாட்டாரா? உன் குறைகளை சொல்வாரா சொல்ல மாட்டாரா? ஆனா உனக்கு நான் கிருபை கொடுத்தேன், அந்த கிருபைக்குள்ள நீ வரணும். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபை இருந்து என்ன பண்ண நீ விடுதலை ஆனியா கேட்பாரு. நீ உன்ன பழைய ஆளா இருந்தா என்ன பண்ணுவாரு? ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சோத்திரம் சோத்திரம் சொன்னார். ஒரு விசுவாசி சொல்லும் போது, என்னையா நான் கேட்டவரை நையா குடிச்சிட்டு வந்துக்கிறாரு, அவருக்கு திருவந்து பந்தியில் வந்து உட்கார்றாரு அப்படின்னா, அந்த அவரு சொன்னார், அந்த போதகர் சொன்னார், அல்லேலூயா, அந்த பேர் சொல்ல விரும்பப்படல, அல்லேலூயா, அந்த போதகர் சொன்னார், அவர் சோத்திரம் சொன்னா பரலோகம் போயிடுவார். அந்த அப்போ சோத்திரம் சொன்னா பரலோகம் போயிடுவாங்களா? நான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா பாவத்தில் இருக்கிறேன், இயேசு வரப்ப தெரிஞ்சிச்சு சொல்லி அறிவிச்சிடறாங்க. சரி, இயேசு வரன்னு அறிவிச்சு தெரிஞ்சா தானே யாருக்கு யாரா சொல்ல முடியுமா இயேசு வரானே இந்த நாளில் வரணும் சொல்ல முடியுமா? எந்த நொடியும் எப்பா இப்படி பிரசங்கம் பண்ணேங்கிறான், நம்ம எல்லாம் மறுமாயிடலாம் ஒரு நிமிடத்தில். அல்லேலூயா. இந்த சர்ச்சுக்கு போனாங்கப்பா, யாருமே சர்ச்சில் இருந்து கீழே கையங்கள் தட்டு. நான் என்ன சொன்னேன்? இந்த சர்ச்சில் இருந்து யாரும் கீழே இறங்கலன்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கோ. பேசும்போது கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிக்கணும். அப்போ என்ன பண்ண நீங்க எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம், மகிமையா இருக்கிறோம், அப்போ நம்ம மறுமாயிடும். அந்த விசுவாசம் இருக்குதா, அதான் சர்வ வியாபி நமக்குள்ள இருக்கிறோம். பாருங்க அப்படி நான் சொன்னேன். அவர் சொன்ன, அவர் வழைக்கானம் சொன்னார். 2 கள்ளங்கள் இருந்தாங்க. அவர் சொன்ன வழைக்கானம் கள்ளங்கள் இருந்தாங்க. அந்த டைம்ல ஒருத்தர் சொல்றான், ஆண்டவரே இன்னோட பரதேசில என்னை நினைவு கூறியான்னு. அடுத்த நிமிஷத்துல அவன் பரதேசில இருந்தானே, அதே போல இவன் வரும்போது போயிடும். அடா பாவி, நான் சொன்னேன், ஓ இயேசு இருந்தாயா அந்த இடத்துல? இயேசு அங்க இருந்தாரு. இயேசு இருந்து அற்புதங்கள் செய்கிற தேவன் இருந்தார். அவன் தேவனை விசுவாசித்தான். ஏற்கனவே அவன் தேவன் என்ன பண்ண கேள்விப்பட்டான். அந்த டைம்ல இயேசுவை விசுவாசித்தான். இயேசு பக்கத்துல இருந்தாரு. இப்போ வரும்போது இயேசு இந்த புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன பண்ண அள்ளமுட்டார். பரிசுத்த ஆவியான வைனத்தை நம்மளை பரிசுத்தமாக்குகிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அதுக்குதான் சபை. நான் சொல்றது புரியுதா? சபை சொன்னேன். சபை ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் சபை. உண்மையா சொல்றேன், சபை வேறு எதுக்கும் கிடையாது. ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்த சபை. அதுக்குத்தான் போதகம், அதுக்குத்தான் மெய்ப்பன். நல்லா கேட்டுக்கோ. மெய்ப்பனுடைய ஆலோசனை கேட்க சொன்னா முன்ன ஆயத்தப்படுத்தணும். மெய்ப்பன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உங்களை ஆயத்தப்படுத்தி இந்த சபையை என்ன பண்ணுகிற, இந்த சபையை சிறப்படுத்தி இந்த சபையை பரலோக சபைக்குள்ள இணைக்கணும். பூமிக்குரிய சபை எங்க போய் இணைக்கணும்? பரலோக சபை இருக்கணும். அங்க பெரிய சபைக்கு தெரியுமா, பெரிய ஆலயங்கள் என்ன வெளிப்படுத்த விஷயம் பாருங்க. பெரிய ஆலயங்கள் நான் புரிய சொல்ல, நான் படிச்சது அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா நான் வேதத்தை படிக்காத நாளே கிடையாது. வேதத்தை படிக்காத நான் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை அப்படியே படிப்பேன். இந்த வசனம் என்ன சொல்லுது, நான் ரொம்ப சந்தேக போயிருவேன். ஆண்டவரே இதை பேசலாமா, இதை பேசக்கூடாதா, இது நீங்க கற்றுதான்னு முழங்கால நிக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் அப்படி நின்னா பைபிள் ஸ்டடியே தேவை. பரிசுத்த ஆவியான ஒருத்தரை நடத்தினா ஒருத்தர் உனக்கு போதிக்க தேவையில்லை. என்ன போது, நான் பைபிள் டாக்டரேட் தான் இருந்தாலும் நான் சொல்றேன், நான் உலகத்துக்கு படிச்சேன் 5 வருஷம் கம்பல்சரி 5 வருஷம் படிச்சு தான் நான் என்ன பண்ணேன், சர்டிஃபிகேட் வாங்கினேன். ஆனா இருந்தாலும் நான் அதை ஒதுக்கி வச்சுட்டேன். என்ன ஆவியானவர் நடத்தணும். ஆவியானவர் நடத்தணும். அவர் நடத்தினா வெளிப்பாடு தானா வரும். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி இருக்குன்னா வேதத்தை நன்றாக படிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது பாருப்பா, எரேமியா 29:13 வாசிப்பா. எரேமியா 29:13 நல்லா புரியும். சர்வ வியாபி என்னென்ன செய்யறான்னு பாத்துக்கணும். அடுத்து படிங்க. உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீரானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோ. யாரெல்லாம் இதயத்தில் ஆண்டவரை வைத்திருக்கிறீங்க சகோதரனே சகோதரிகளே, உங்க இருதயத்தில் ஆண்டவரை தவிர வேறு ஒருவர் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. என்ன கேளுங்க, உண்மையா சொல்றேன். எனக்கு எங்க பிள்ளைகளை நான் இருதயத்தில் வைக்கல, என் மனைவியை நான் இருதயத்தில் வைக்கல, என்னை உண்டான எதையுமே நான் இருதயத்தில் வைக்கல. நான் இயேசுவை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன் சொல்ல, நான் ஒரு மனுஷியை நேசிக்கிறேன். 2வது மனைவியை நேசிக்கிறது, 2வது மனைவி மேல பிள்ளைக்கு மேல, 2வது நான் முதல் எடுத்த உடனே என் மனைவியை நேசிக்கும் போது அது காலையிலே வரும்போது என்ன பண்ணா,
எதனா கிளம்பும் போது எதனா ஒன்று அடிக்கும், பிசாசு அது மூலியமா அடிப்பான். அல்லேலூயா. அடிச்ச உடனே அதை போய் நம்ம என்ன பண்ண தாக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் எதையும் காதுல வாங்கக்கூடாது. நான் சொல்றேன், மனைவி சொல்ற சில விஷயங்களை காதுல வாங்கக்கூடாது, ஆனா சில ஆலோசனைகளை காதுல வாங்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா போச்சு. அப்ப என்ன பண்ணா, நான் நேசிக்கிறது என் தேவனா இருக்கிறனால, நான் தேவனா இருக்கிறனால ஜீவ விருட்சகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு துணைவியை கொடுக்கிறார். அந்த துணைவுக்குள்ள சர்வ வியாபி என்ன பண்ண இருக்கிறார். அவர் இருக்கும்போது நான் முதலாவது யாரை நேசிக்கிறேன், முதலாவது என் எல்லா பலனையும் நான் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கைகளை கொடுக்குறீங்களா? நெகோமியேல நீங்க வாசித்தீங்கன்னா விறகு கூட காணிக்கை கொடுத்துருங்க. விறகு என்ன பண்ணுங்க, விறகு அப்படி கூட இருக்காருங்க. பழைய ஏற்பாடுல எல்லாமே என்ன பண்ண காணிக்கை கொடுங்க. ஆனா இந்த புதிய ஏற்பாடுல உங்களை நீங்க காணிக்கையா குத்துறீங்களா? இங்க பாருங்க சகோதரனே, உங்களை நீங்க காணிக்கையா குத்துறீங்களா? உங்களை ஜீவ பலியா குத்துறீங்களா? உங்களை யாரெல்லாம் கர்த்தருக்கு ஜீவ பலியா கொடுக்கிறவங்களோ அவங்க இருதயத்தில் தான் தேவன் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்ல மீதி தேவன் இருக்க மாட்டார். காலே ஏசப்பா என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க தான்பா எனக்குள்ள இருக்கணும், எனக்குள்ள யாரும் இருக்க கூடாதுப்பா சொன்னா கர்த்தர் உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. உன்னை கொண்டு பல அற்புதங்கள் நடத்துவார். அல்லேலூயா. என்னைக்கு சகோதரிகளே, இன்னைக்கு திருவுந்து எடுக்கிறீங்க, உண்மையா சொல்றேன், உங்க இருதயத்துல அந்நிய தேவர்கள் இருக்கக்கூடாது. உங்க இருதயத்துல அந்நிய மனுஷர்கள் இருக்கக்கூடாது. உங்க இருதயத்துல அந்நிய பொல்லாப்பு இருக்கக்கூடாது. உங்க இருதயத்துல கபடம் இருக்கக்கூடாது. உங்க இருதயத்துல குறுக்கான வழிகள் இருக்கக்கூடாது. உங்க இருதயத்துல கெட்ட சிந்தனைகள் இருதயத்திலிருந்து புறப்படும், அந்த சிந்தனைகள் இருக்கக்கூடாது. நீங்க அதெல்லாம் தூக்கி விருத்த சேதனம் செஞ்சு எடுத்து போட்டீங்கன்னா சர்வ வியாபி உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 69:34 வசிப்பா. சங்கீதம் 69:34. இன்னும் ஒரே வாசம் முடிச்சலாம். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அதிலே சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடுவது. யார? சர்வ வியாபிய. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தான் துதிக்கிற நினைச்சிரியா சகோதரி சகோதரனே? வாயில்லா ஜீவமே அவரை துதிக்குதான். இந்த வசனம் பாரு. சமுத்திரத்துல யாவும் என்ன பண்ணா அவரை துதிக்குதான். பறவைகள் அவரை துதிக்குதான். சகல மரங்கள் செடிகள் எல்லாம் சர்வ வியாபிய துதிக்குதான். அதுதான் இந்த வசனம் சொல்றேன். ஏன்னா நீ தான் துதிக்க நினைக்காத, ஆனா உன் துதியில தான் அவர் பிரியப்படுறாரு. ஆனா வசனம் மனுஷனுக்கு சொல்றார், மனுஷனே நீ துதிக்கிற, நான் உன் துதியில பிரியப்படுறேன். நான் சர்வ வியாபி என்றால் நான் சிருஷ்டித்த அனைத்தும் என்னை துதிக்கும். அல்லேலூயா. நான் சொன்னோம் அது கட்டளையை அப்படியே நடத்தும். கடலே இறையாதே அமைதியாயிரு சொன்னார். கடல் இருந்துச்சா? யாரை பார்த்து? சீரெல்லாம் பார்த்து. இவருக்கு என்ன அதிகாரம்? காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, புயலையும் அதட்டுறாரு. ஏன் சொல்றாங்க? ஏன்னா சர்வ வியாபி. அந்த காற்றை அவர்தான் உண்டாக்கினார், கடலை அவர்தான் உண்டாக்கினார், அலைகளை அவர்தான் உண்டாக்கினார், பெருவெள்ளத்தை அவர்தான் உண்டாக்கினார், பூமி அதிர்ச்சி அவர்தான் உண்டாக்கினார். மனுபுத்திரனே, என்னுடைய அதிசயங்களை நீ பார்க்கல என்றால், என் அற்புதங்களை நீ பார்க்கல என்றால் நீ என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டே. ஏற்றுக்கொள்வீங்களா? அற்புதத்தை பார்த்தவங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. பூமி உழுக்குனா தான் தேவன் சினமா இருக்கணும் தெரியும். கடல் மேல இருந்தா தான் ஐயோ பாவியா இருக்கு நம்ம மனம் திரும்ப தெரியும். அல்லேலூயா. நான் வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன்னா நீ பாவத்தில் இருக்கிறன்னு தெரியும். உன்னை மீட்கவே அந்த சர்வ வியாபி வந்தார். நல்லா கேட்டுக்கோ. சர்வத்தையும் உண்டாக்கினவர் சர்வயை துதிக்கும். இந்த பட்ட இந்த இது இல்லையா, இதுவும் தாண்டவர் காணப்படாத அவர் நித்திய மகிமையை எல்லாம் கேட்டுக்க. காணும்படியா தேவன் தானா எல்லாமே அவரை துதிக்கும். எல்லாமே துதிக்கும். தண்ணீர் அவரை துதிக்கும், காற்று அவரை துதிக்கும், அக்னி அவரை துதிக்கும். அல்லேலூயா. எல்லாம் ஏன்னா அவர் கட்டளையிட்ட நடக்குது. பெருங்காற்று நிக்குது, அக்னி ஜோலை தூக்கி போட்டாங்க, 3 வாலிபரை போட்டாங்க. என்னாச்சுமா? என்னாச்சு? நெருப்பாச்சு. நீ விடு, நாங்க சீக்கிரம் போய் என்ன பண்ணா சமைக்கணும். அந்த நெருப்புல என்ன பண்ணா நாங்க சாப்பிடணும். அல்லேலூயா. ஏன் நெருப்புக்கு கட்டளை இருக்கிறார்? நெருப்புக்கு கட்டளையிட்டா நடக்கும். நீ கட்டளையிட்டாலும் நடக்கும். கரங்களை தட்டு. நீ வியாதிக்கு கட்டளையிட்டு பாரு, வியாதி வராது. வறுமைக்கு கட்டளையிடு, இயேசுவின் நாமத்தை சொல்லு, அற்புதம் நடக்கும். நடக்காம போகாது. அல்லேலூயா. உன் விசுவாசம் பெரிதா இருக்கணும். விசுவாசமா ஆண்டவரே சொல்றாரு. விசுவாசமா இரு, பயப்படாத. மரிச்சு போயிடுறாங்க, லாசர் மரிச்சிடா. விசுவாசமா இரு, விசுவாசம். ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம், ஊழியத்திலே விசுவாசம், ஜெபத்திலே விசுவாசம், இதெல்லாம் இருந்தாதான் ஜெபம் கொள்ள முடியும். ஜெயம் கொள்ள முடியும். 66 சங்கீதம் 66:6 வாசிப்பா.
சங்கீதம் 6. கடலை உலர்ந்த தரையாக மாற்றுகிறார். ஆற்றை கால்நடையா கடந்தாங்களா இல்லையா நம்ம முன்னோர்கள்? ஆற்றை கால்நடையா கடந்தாங்களா? சமுத்திரத்தை வெட்டாந்தரையாக்குனாரா? பாருங்க, அவர் சொல்ற சர்வ வியாபி. நம்முடைய முன்னோர்களை முன்மாதிரியா அற்புதங்களை காட்டினாரு இல்லையா? நம்ம முன்னோர்களை மோசேவை கொண்டு அற்புதம் காட்டினாரா? அப்ப என்ன பண்ண? கடலை வெட்டாந்தரையா மாத்தினாரா? ஆறு என்ன பண்ணாரா? கால்நடையா நடந்து போனாங்க. கால்நடையா யோர்தான் ஆறு என்னமாச்சு? குவில மாறிச்சு, நடந்து போன கால்நடைப்பா. இவ்வளவு அற்புதம் என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா? எவ்வளவு அவிவிசுவாசம் உங்களுக்கு. நீ நினைக்கணும், என் வாழ்க்கையில இன்னைக்கு பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கான் கர்த்தர். நாளையில நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. என்ன நீ நினைக்கணும்? சர்வ வியாபி, காற்றை படைச்சவர், என் சரீரத்தை ரத்தத்தை கொடுத்தவர், கடலை வெட்டாந்தரை ஆக்கினவர், நதியை என்ன பண்ண குவிலாய் மாற்றினவர், நடந்து போனார்கள். தெரியுதா? அவர் சகலத்தையும் படைத்தவர். சகல ஜீவராட்சி அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறது. சகலத்தையும் உண்டாக்கினாரு. எனக்கு வருகிற சத்துரு போராட்டம், தம்தூன்னு போராட்டம், பிசாசு கொண்டு ஒரு சின்ன போராட்டம், இதை என்னால மேற்கொள்ள முடியா? என் கடனை மேற்கொள்ள முடியா? என் வியாதியை மேற்கொள்ள முடியா? என் போராட்டத்தை மேற்கொள்ள முடியா? எனக்கு வருகிற எல்லா இக்கட்டுகளையும் என்னை மேற்கொள்ள தேவன் என்னோடு இருந்தார். அந்த சர்வ வியாபி என்னோடு இருந்தார். இதை எல்லாம் நான் மேற்கொள்வேன் என்று நீ விசுவாசிக்கும் போதே அதெல்லாம் உன்னை விட்டு கடந்து போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். சங்கீதம் 83:17. 83:17 பாருங்க. யெகோவா என்னும் நாமத்தினுடைய தேவனின் ஒருவரே பூமி அனைத்து மேல உன்னதமானவர். கரங்களை தட்டுங்கம்மா. யெகோவா என்னும் நாமம், யெகோவா உள்ள நாமம். சர்வ வியாபி என்பது யெகோவா உள்ள நாமம். அந்த சர்வ வியாபிக்குள்ள 1000 நாமங்கள் அடங்கியிருக்கு. அதுல யெகோவா என்ற ஒரு நாமம். பூமி அனைத்துக்குமே அவர் ராஜா, சகல அண்டசராசருக்குமே அவர் ராஜா. அந்த ராஜா எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அந்த ராஜா என்னுடைய துதியிலே பிரியப்படுகிறார். அந்த ராஜா எனக்கு என்ன பண்ண ஜீவனை கொடுக்கிறார். அந்த ராஜா எனக்கு உண்டானதை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அந்த ராஜா என்னை நடத்துகிறார், என்னை போஷிக்கிறார், என்னை பண்படுத்துகிறார், என்னை பயன்படுத்துகிறார். அவரோடு நான் மகிரூபமாகி அவரோடு யுக யுகமா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்வ வியாபி. இப்ப சர்வ வியாபி தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சுங்க. சர்வ வியாபி என்னத்தை உண்டாக்கணும் தெரிஞ்சா? சத்தமா சொல்லு. ஏந்துக்கோ. ஏந்து உங்களை ஏற வைக்கிறது, ஏந்து நடக்க வைக்கிறது சர்வ வியாபி. அல்லேலூயா. அவர் நடக்க வைக்கணும். அல்லேலூயா. எலியாவின் தேவன் அந்த பாட்டு பாடலாம்பா. ஒரு 2-3 சரங்களை பாடி நல்ல கைகளை தட்டி. எலியாவின் தேவன் அக்கினி இறங்கணும் உங்களுக்கு. அல்லேலூயா. உங்க மேல அக்கினி இறங்கினா தான் சர்வ வியாபியை பற்றி என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சோம்பலா இருக்கிறது கூட சர்வ வியாபி தான் காரணம். அல்லேலூயா. நீங்க சுறுசுறுப்பாகிறது தான் சர்வ வியாபி. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி நல்ல ஒரு உற்சாகமா 2 சரணத்தை பாடி ஐயாக்களை கொடுக்குற. எலியாவின் தேவன் நீதான ஐயா. பாடுங்க. வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன். வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே
என்றே ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரித்தோராய் பாடுவோம். சத்துரு முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கின் தேவமனிதன். சத்துருக்கள் முன்னிலை தேவமனிதன் வீரமுடன் முழங்கின் தேவமனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவனே தேவமனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் கர்த்தரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே உன்னதமானவர் சர்வ வியாபி உள்ளவர். தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன். அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்து வல்ல தேவன். அக்கினியால் பதில் தந்தார் கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன். தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன் என்றே எல்லாரும் அறிக்கை செய்வோம். கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன். எலியா ஜெபித்த பொழுது இறங்கின அக்கினி இப்பொழுது இறங்குவதாக. கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன். வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். பராக்கிரமமுள்ள தேவன். அக்கினியான தேவன். பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவன். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன் என்றே இப்பொழுதே அவருடைய அக்கினி, அவருடைய அக்கினி, அவருடைய அக்கினி, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய மகத்துவம் இறங்குகிறது, நிரப்புகிறது, 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 நிரப்புகிறது. ரிபாலா கரதானா, ரிபாலா ஷகரதானா. ஓ கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி. ரிபாலா கரதானா ரபா, ரிபாலா ஷகரதானா ரபா. ஓ ஹalleluya ஹalleluya. ஷபல கரபல பரத. ஓ ரிபாலா ஓரமன கரதர பல பல பரத. ஓரமன கரபல கரதர பல பஷத. அக்கினியால் பதில் கொடுக்கிறவர், அக்கினியால் பதில் கொடுக்கிற ஆவியானவர், அக்கினியினாலே நிரப்புகிற ஆவியானவர், சுட்டெரிப்பின் ஆவியானவர், சுட்டெரிப்பின் ஆவியானவர், அனல் மூட்டி எழுப்புகிற ஆவியானவர், அனல் மூட்டுவீராக, அனல் மூட்டி எழுப்புவீராக. சோர்ந்து போய் இருக்கிற ஆத்மாவை, உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்யும். ஓ ரிகரபல கரபல கரபல. ஓ ரபல கரபல. அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. எங்களை நிரப்பினதுக்காக நன்றி ராஜா. மீதியான வேலையை தேவ ஆவியானவர் நடத்தும்படியாக கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலியமா ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென்.